ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணர்களை போற்றி. கன்னிராசினியர்களுக்கு வணக்கம். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு வெற்றியை தருவதற்கு வெற்றிலை பாக்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வெற்றியை தரும் வெற்றிலை பாக்கு அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் காரிய அனுகூலம், காரிய வெற்றி இருக்கும். குடும்பத்தில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, தனி ஒருவனாக எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க மற்ற எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, கன்னிராசிக்கு நான் சொல்கிறபடி நீங்கள் பூஜை அறையில் வெத்தலை பாக்க வச்சு மட்டும் கும்பிட்டிங்கன்னா சில சக்தி கிடைக்கும், சில பலன்கள் கிடைக்கும், யோக பலன்கள் கிடைக்கும். வெற்றிலை பாக்கு ரொம்ப முக்கியமானது. எந்த பூஜை புனஸ்காரமாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, வெத்தலை பாக்கு இல்லாமல் செய்ய மாட்டாங்க. தாம்பூலம்னாலே அதில் நடுநாயமாக வெத்தலை பாக்கு இருக்கும். அதை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம். பொறுமையாக கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதாவது இப்போ உங்கள் வீட்டில் திருமணம், குழந்தை பேர், சரியா, அதிர்ஷ்டம், வேலை, தொழில், வியாபாரம், இப்படி நிறையா இருக்கும். ஒரு மனிதனுக்கு குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஒருத்தருக்கு வேலை இல்லாமல் இருப்பார், ஒருத்தருக்கு வேலை கிடச்சிருக்கும், வரன் கிடைக்காமல் இருக்கும், சரியா, திருமண வரன் தள்ளி போய்கிட்டு இருக்கும், கல்யாணம் ஆகிருக்கும், குழந்தை பாய்க்கு இல்லாமல் இருக்கும், குழந்தைகளாக இருக்கும், குடும்பத்தில் வருமானம் இல்லாமல் இருக்கும், குடும்பத்தை ரன் பண்ண முடியாது, சரியா, இடம் வாங்கி போட்டிருப்பாங்க, வீடு கட்ட முடியாது. இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு மனிதனுக்கு இருக்கும். தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, தொழிலில் கடன் இருக்கும், தொழிலை ரன் பண்ண முடியாது, டயத்துக்கு சம்பளம் போட முடியாது. ஸோ யாராக இருந்தாலுமே சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், அவங்கவுங்க அலோகேஷன் ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அப்படிப்பட்ட அவங்க இந்த காரியத்தை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்கள் உத்தரம், அஸ்தம், சித்திரை எந்த நட்சத்திரம் இருந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, நான் இந்த ராசிக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் பலன்கள் சொல்கிறேன். லக்கணம் தெரிந்தவர்கள் லக்கணம் தெரிந்தவர்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, சரியா நேர்களே. நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லுவேன். இந்த வீடியோ என்னென்னா, உங்கள் பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு சின்ன வழி, நிறைய வழிகள் இருக்குது, சரியா நேர்களே. நமக்கு பிரச்சனை தீர்றதுக்கு என்ன பண்ணுறோம்? கோயிலுக்கு போகிறோம், சாமியை கும்பிட்றோம், நம்ம குறைகளை சொல்கிறோம். அடுத்து வீட்டில் தினமும் பூஜை பண்ணுறோம். தினம் பூஜை பண்ணலாம், வெள்ளி செவ்வாய்க்கு பூஜை பண்ணுறோம், முக்கியமான பண்டிகை திருவிழாவுக்கு பூஜை பண்ணுறோம். அடுத்து சில பரிகாரம் பண்ணுறோம், காரியம் பண்ணுறோம், சரியா. கோயிலில் பூசாரி சொன்னார், ஜோசியர் சொன்னார் அப்படின்னு சில பரிகார வழிபாடெல்லாம் பண்ணுறோம். இவ்வளோ தான் செய்கிறோம். நம்ம ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் முன்னேற, தனக்கு வேண்டியது கிடைக்க இதை தான் செய்கிறான். தனக்கு மீறிய சக்தி தெய்வத்தை தான் பார்க்குறான். யாராக இருந்தாலும் சரி, எந்த சமயத்தில் இருந்தாலும் சரி, இந்த மதத்தில் இருந்தாலும் சரி, அந்த மதத்துக்கு சம்மந்தப்பட்ட கடவுளை தான் வழிபாடு பண்ணுறாங்க, அந்த தெய்வத்தை பரிபூர்ணமாக நம்புகிறாங்க, அந்த தெய்வத்துக்கு உண்டான சடங்குகளை செய்கிறாங்க, சரியா நேர்களே. நம்ம தமிழில், நம்ம இந்து மதத்தில் ஜோதிடம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இறை வழிபாடுக்கு அடுத்து, தெய்வ வழிபாடுக்கு அடுத்து ஜோதிடம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஜோதிடமும் இறைவனால் அருளியே தான். தெய்வங்கள் இந்த கிரகங்களை படைத்து, இந்த பூமியை படைத்து நம்மளை வாழ வச்சிட்ருக்குது, ரைட் நேயர்களே. இப்போ அதன் தத்துவத்தின்படி பார்க்கும்போது, அந்த அமைப்பின்படி பார்க்கும்போது, இப்போ கன்னிராசிக்கு பூஜை ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் செய்கிற பூஜை வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சாலும் சரி, இல்லைனா மாதத்துக்கு ஒரு நாள் செஞ்சாலும் சரி, இல்லைனா வெள்ளி செவ்வாய்க்கு செஞ்சாலும் சரி, அமாவாசை பௌர்ணமிக்கு செஞ்சாலும் சரி, நல்ல நாளுக்கு செஞ்சாலும் சரி, பூஜை ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பூஜையில் நீங்கள் வெத்தலை பாக்கு வச்சு கும்பிடணும். எத்தனை வெத்தலை பாக்கு சார்னா? 2 வெத்தலை 2 பாக்கு. வெத்தலையில் சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 2, 9 கூடியவன ஆதிக்கம். பாக்கு புதனுடைய ஆதிக்கம், 1, 10 கூடியவன ஆதிக்கம். ஸோ தர்ம கர்மாதிபதியோட ஆதிக்கம் இருக்குது. ஸோ வெத்தலை பாக்கை அடிக்கிறது வரைக்கும் நீங்கள் பூஜையில் பயன்படுத்திட்டீங்கன்னா, 2 வெத்தலை 2 பாக்கை பயன்படுத்திட்டீங்கன்னா, தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒன்று இருக்குது. பஞ்சமக புருஷ யோகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம். தர்மம்னா என்ன? பாக்கியம்னு அர்த்தம், 9ஆம் இடம்னு அர்த்தம், பாக்கியம். கர்மம்னா என்ன? காரியம், தொழில், நம்ம செய்கிற வினை. ஸோ தர்ம கர்மாதிபதி யோகம். இது 2 சேர்ந்து என்ன ஆகும்னா, நம்ம செய்கிற காரியம் சக்ஸஸ் ஆகும். நம்ம எந்த காரியம் பண்ணாலும் சரி, அதில் லாபம் இருக்கும். லட்சமோ கோடிகளோ வர்றதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கும். தர்ம கர்மாதிபதி. இப்போ கன்னிராசிக்கு ராசிக்கு தர்ம கர்மாதிபதி யாரும் பார்த்தோம்னா சுக்கிரனும் புதனும் தான். ஸோ சுக்கிரன் புதனும் தான் உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதி. ஸோ சுக்கிரன் புதன் அருள் பெற்ற அந்த வெத்தலை பாக்கை நீங்கள் வச்சு கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வெத்தலையில் 30 தேவிகள் இருக்கிறாங்க, சரியா நேர்களே. 30 தேவிகளுடைய வாசம் இருக்கிறது. வெத்தலையில் வெற்றிலை காம்பில் பார்வதியும், நடுப்பகுதியில் சரஸ்வதியும், நுனிப்பகுதியில் லட்சுமியும் இருக்கிறாங்க. ஸோ வெத்தலையை நம்ம வீட்டில் பூஜை அறையில் எப்படி வச்சு கும்பிடணும் அதை தான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி கும்பிடணும் அதை தான் சொல்ல போகிறேன். பொறுமையாக கேளுங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம ஒன்று முக்கியமாக ஞாபகத்தில் வரணும். இந்த பூஜை செய்யும்போது மனசில் ஒன்று வரணும். நமக்கு குலதெய்வம் தெரிஞ்சிருக்கணும். சில பேருக்கு குலதெய்வம் தெரிஞ்சிருக்கும். குலதெய்வத்தோட ஃபோட்டோ வீட்டில் இருக்கும், இல்லைன்னா விக்கிரம் இருக்கும், அதை டெய்லி கும்பிடுவாங்க. சில பேர் குலதெய்வமே தெரியாது. குலதெய்வம் தெரியாதவங்க எப்படி சார் கும்பிடலாம் அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி வச்சு கும்பிடுங்க. சார் எனக்கு குலதெய்வம் தெரியும், ஆனால் குலதெய்வம் ஃபோட்டோவோ விக்கிரமோ எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா, குலதெய்வத்தை நீங்கள் நினச்சிக்கலாம், மனசால் நினச்சி கும்பிட்டுக்கலாம், சரியா. ஏன்னா குலதெய்வம் ரொம்ப முக்கியம். அடுத்து இஷ்ட தெய்வம். உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும். குலதெய்வம்
ஒன்று இருந்தாலும் இஷ்ட தெய்வம் அடிக்கடி அந்த கோயிலுக்கு போவோம், அந்த தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிடுவோம். அப்படி இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் நினைக்கணும். ஸோ இந்த வெற்றிலை பாக்கு பூஜை வைக்கும்போது 3 தெய்வத்தை நினைக்கணும். இஷ்ட தெய்வம், குலதெய்வம், அடுத்து உங்கள் ராசிக்கு உண்டான விநாயகர் ரொம்ப முக்கியம். விநாயகர் வந்து வெற்றிலை மேலே ரொம்ப தொடர்புடையவர். விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து மகாலட்சுமி, சரஸ்வதி இந்த அம்சத்தில் தான் இருப்பார் விநாயகர் பெருமான். அதனால் நீங்கள் வந்து விநாயகரை வந்து வழிபடுறது முக்கியம். கன்னி ராசிக்கு ருணமோட்ச கணபதி வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதனால் கன்னிராசி நேயர்கள் வந்து நான் சொல்கிற அன்னைக்கு பூஜையில் ருணமோட்ச கணபதி, உங்கள் குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வத்தை வச்சு இந்த வெத்தலை பாக்கு வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும். உங்களுக்கு என்ன தசாபத்தி நடந்தாலும் சரி, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, வயதானவர்களுக்கு கேது திசை, சுக்கிர திசை அப்படி நடக்கும். அப்படி இந்த சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இதை கண்டிப்பாக செய்யுங்க. வெற்றிலை சரியா, வெற்றிலை தரும் வெற்றி. சரியா நேயர்களே, நான் அப்படி தான் தம்மில் போடுவேன், அதை பார்த்துக்கோங்க. வெற்றி நிச்சயம், வெற்றிலை மீது சத்தியம். கன்னி ராசி வெற்றிலையை வைத்து இந்த காரியம் செய்தால் பணம் பல வகையில் வரும், சொத்து பத்து சேரும், சுகம் கிடைக்கும், நினைத்த காரியம் கை கொடுக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, இப்போ என்னைக்கு சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கே சொல்கிறேன் நான். ஏன்னா எல்லாத்துக்கும் இன்றைக்கி ராசி தான் தெரியும், லக்கணம் தெரியாது. சரியா, லக்கணம் தெரிந்தவங்க லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். பொதுவாக நான் ராசிக்கே சொல்லிடுறேன். ஏன்னா ராசி தான் வந்து வெளிவட்டார பழக்க வழக்கம், உங்கள் மனம் செயலுக்கு ஒத்து வரும். கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிற இடமெல்லாம் ராசி தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சனிக்கிழமை சனி உரை, இல்லைன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர உரை, இந்த 2 நாளில் ஒரு நாள் எடுத்துக்கலாம். 2 நாளும் செய்யலாம், இல்லைன்னா 2 நாளில் ஒரு நாள் எடுத்துக்கலாம். சனிக்கிழமை சனி உரை காலையில் 6 to 7, இல்லைன்னா இரவு 8 to 9. வெள்ளிக்கிழமை சுக்கிர உரை காலையில் 6 to 7, இல்லைன்னா இரவு 8 to 9. கிழமையும் அந்த உரை மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து ராசி மட்டும். சார் எனக்கு லக்கணம் தெரியும், லக்கணத்துக்கு எந்த உரையில் செய்யணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஏன்னா லக்கணத்துக்கு செய்கிறது கூடுதல் சிறப்பு. ராசியை காட்டிலும் நீங்கள் பிறந்த ஜென்ம லக்கணத்துக்கு உண்டான உரையில் செய்கிறது ரொம்ப கூடுதல் சிறப்பு. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ கன்னி ராசி மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, எந்த உரையில் செய்யலாம் அப்படின்னா அதுக்கு 2 உரை இருக்குது. திங்கட்கிழமை சந்திர உரை அல்லது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரை. சரியா, இந்த கன்னி ராசி மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்குமே வந்து ஓரை மாறுபடும். லக்கணம் தெரியாதவங்க, ஜாதகம் இல்லாதவங்க ராசிக்கு செஞ்சுருங்க. சரியா, ராசிக்குன்னு என்ன உரை, சனி உரை அல்லது சுக்கிர உரை. லக்கணம் தெரியும் சார் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார் நான் இந்த லக்கணம் எந்த உரையில் பூஜை பண்ணணும்னு கேளுங்க. சரியா, விருப்பம் இருக்கிறவங்க கேளுங்க. பட் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சில பலன்கள் கிடைக்கும். எவ்வளவோ வழிமுறைகள் இருக்குது, ஒரு ஊருக்கு வந்து பல வழிகள் இருக்குது. சரியா நேரில், அது மாதிரி இது ஒரு வழி. இது நம்ம வீட்டிலே செய்யலாம். சரியா, 2 வெத்தலை 2 கொட்டைப்பாக்கு வைக்கணும். இந்த பாக்கெட்லாம் வைக்கக்கூடாது, கொட்டைப்பாக்கு வைக்கணும். கொட்டைப்பாக்கு தான் வந்து அந்த கிரகத்துடைய தொடர்புடையது, உங்கள் ராசிநாதன் புதனுடைய தொடர்புடையது. இப்போ ராசிநாதன் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பூஜை பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், இணக்கம் நல்லாயிருக்கும், கூட்டு தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும், தாய்வழி சிறப்பு நல்லாயிருக்கும், வண்டி வாகன யோகம் இருக்கும், வீடு மனை வண்டி வாகனம் மாற்றுறது, வாங்குறது, இடம் வாங்கி போட்டு வீடு கட்டுறது, இது மாதிரி காரியங்கள்லாம் மலமல நடக்கும். சில பேருக்கு சில காரியங்கள் நடக்கணும்னா சில நேரத்தில் கிரகங்கள் வலுவாக இருக்கும்போது அந்த காரியத்தை செய்யணும். இப்போ புதன் ராசி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரம் நல்லாயிருக்கும், நவதானிய வியாபாரம் பார்க்குறவங்களும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். படிப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, கல்வி அறக்கட்டளை சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அதுபோக வந்து சிஸ்டம் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஆர்டிஃபிஷியல் சயின்ஸில் இருக்கிறவங்க, தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா, சிஸ்டம் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் சம்மந்தப்பட்ட காரகத்தவங்களும் நல்லாயிருக்கும். 10ஆம் இடத்துல புதன் ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் இருந்து ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அருமையான அமைப்பு. ராசிக்கு 4 குடைவன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பு, நல்லாயிருக்கும். இப்போ வந்து விவசாயமெல்லாம் கொளிக்கும். சரியா, விவசாயம் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். ஆனால் விவசாயத்துக்கு இன்னும் தண்ணி திறந்து விடலை, டெல்டா மாவட்டத்துக்கெல்லாம் இன்னும் தண்ணி திறந்து விடலை. இருப்பினும் இந்த பம்பு செட்டு கிணறு வச்சுக்கவங்க, மற்றபடி லோக்கலில் தண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். சின்ன சின்ன துறவு போட்டிருக்கவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, இந்த வருஷம் மழை கம்மியாக தான் இருக்குது, என்னென்னு தெரியல, பார்ப்போம். சரியா, நாட்டை ஆளுகிற அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு ஒரு மழை அப்படிம்பாங்க. மன்னர் கேட்பாராம், என்ன மந்திரி மும்மாரி மழை பெய்யுதா அப்படின்னு கேட்கும்போது அப்போ மந்திரி சொல்லுவாராம், மன்னா உங்களுடைய நடவடிக்கை ஏற்ற மாதிரி தான் மழை பெய்யும் அப்படிம்பாங்களாம். அதனால் நாட்டை ஆளுகிற மன்னன் தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாடு நல்லாயிருக்கும். நாட்டில் சில நேரம் பஞ்சம் வந்துடும். பஞ்சம் வந்துருச்சுன்னா என்ன, நாட்டை ஆள்றவன் சரியில்லைன்னு அர்த்தம். மன்னன் மன்னன் எந்த வழியோ மக்களும் அந்த வழி தான். சில நேரத்தில் பாருங்கள் பஞ்சம் வந்துடும். நம்ம தமிழ்நாட்டிலே பஞ்சம் வந்திருக்கு. 1929 பெரிய பஞ்சம், 2009 பெரிய பஞ்சம், 2014 ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. அப்போ மழையே இல்லாமல் போயிடுச்சு. அது மாதிரி இந்த வருடம் இந்த தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் சரியாக பெய்யலை.
சராசரி அளவை காட்டிலும் கம்மியாக தான் பெய்யுது. 135 சென்டிமீட்டர் அது ஒரு அளவு சொல்கிறாங்க. 85 தான் பெஞ்சிருக்கு. சரியா, ரொம்ப பின்தங்கி இருக்குது. நான் ஒரு ஜோதிடர் முறையில் சில கணக்கெல்லாம் போடுவேன் நான். சரியா, ரைட் நேயர்களே, இதை பற்றி இதுக்கு மேலே தேவையெல்லாம் பேச வேண்டாம். தேவைன்னு இல்லை, தேவை தான். மழை இல்லைன்னா எதுவுமே இல்லை, மாறி இல்லைன்னா எதுவும் இல்லை. மழையை வச்சு தான் எல்லாம் நடக்குது. சரியா, மழை இல்லைன்னா அடுத்தடுத்து விலைவாசி ஏறிடும். அரிசி விலை இப்போ 60 ரூபாங்குது, அடுத்த 2 மாதம் கழிச்சு 70 ரூபாய்க்கு மேலே போயிடும். சாமானியப்பட்ட மக்கள் பாதிப்படைவார்கள். சரியா நேர்களே. ஸோ அதெல்லாம் வந்து சில விஷயத்தை நம்ம பேசி தான் ஆகணும். பொது விஷயத்தை வந்து கொஞ்சம் பேசி தான் ஆகணும். ஒரு ஜோதிடர் என்ற முறையில் நான் கூடுதலுக்கு கடமைப்பட்டவன் சொல்கிறதுக்கு. ஏன்னா ஒருத்தவங்களோட ஜாதகத்தையே சொல்கிறேன் நான், தனிப்பட்ட ஜாதகத்தையே எதிர்காலத்தை பற்றி சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இப்படி நடக்கும்னு சொல்லும்போது நாட்டுக்கு நடக்கிற பிரச்சனையும் சொல்லலாம். சரியா நேர்களே. அதனால் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. மன்னனை பொறுத்தா நாட்டில் வந்து மழை பெய்யும். சரியா, மழை பெய்கிறது, விவசாயம் வலிக்கிறது, பயிர் பச்சைகள்லாம் செழித்துவங்கி வருகிறது, விலைவாசி குறையிறது, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லாமே மன்னனை வைத்து தான். அது எந்த மன்னனாக இருந்தாலும் சரி. அந்த காலத்தில் மன்னன்மோ இப்போ முதலமைச்சர் அப்படிங்கிறோம், பிரதமருங்கிறோம், முதலமைச்சருங்கிறோம். ஸோ இதை வந்து நான் உங்கள் சாய்ஸுக்கே விட்டுறேன். நீங்களே இதை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. சரியா, தெரியுமில்ல நமக்கு கடந்த காலம் எப்படி இருந்தது, நிகழ்காலம் எப்படி இருக்குது, நிகழ்காலத்தை ஒட்டி வருங்காலம் வரப்போகுது. வருங்காலத்தை நம்ம தான் வரவேற்க போகிறோம். நிகழ்காலத்தை நின்றுக்கிட்டு வருங்காலத்தை வரவேற்க போகிறோம். அந்த வருங்காலத்தை வரவேற்கிறது வந்து கன்னிராசிக்கு வளமாக இருக்கணும்னா இந்த வெத்தலை பாக்கு பூஜையை வைங்க. சரியா, எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆகும். விவசாயம் நல்லபடியாக இருக்கும். ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சுக்கிரனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். சுக்கிரன் நல்ல பலங்களை கொடுப்பார். குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும், பணப்பழக்கம் இருக்கும், அப்பா வழி சொத்து பத்துகள் கிடைக்கும், தகப்பனுடைய ஆதரவு இருக்கும், தகப்பன் வழி தொழில் பண்ணுறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷனோட பலன்கள் கிடைக்கும். ஸோ வெற்றிலை பார்க்க வந்து நீங்கள் ராசி மட்டும் தெரிஞ்சவங்க சனிக்கிழமை சனி உரையில் செய்யுங்க, இல்லைனா வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் செய்யுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். சரியா நேரில் சனி அல்லது வெள்ளிக்கிழமை ராசிக்கு செய்யணும். லக்கணம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவேன். அன்றைக்கி செய்யுங்க. இதுக்கு செலவே கிடையாது. 2 வெத்தலை 2 பாக்கு தான். சரியா, மனப்பூர்வமாக செய்யுங்க. ருணமோட்ச கணபதி படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. 8807457629 இந்த நம்பர் கேட்டிங்கன்னா அந்த படத்தை அனுப்புவேன். நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன். கன்னிராசியில் ஆயிரக்கணக்கில் என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. இல்லாதவர்கள் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே அனுப்புவேன். அதுக்கெல்லாம் பணம்லாம் வாங்க மாட்டேன். அந்த படத்தை ஃப்ரீயாக இமேஜ் அனுப்புவேன். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசிக்கு வந்து ருணமோட்ச கணபதி படத்தை வச்சு கும்பிடணும். வீட்டில் கும்பிட்டிங்கன்னா பிரச்சனை தீரும். வினை தீர்ப்பான் விக்னேஸ்வரன், வெற்றிலை விநாயகர், வெற்றிலை யாவும் விநாயகருக்கு, வெற்றிகள் யாவும் கன்னிராசினியர்களுக்கு. அந்த வெற்றிலையை வச்சு அந்த ருணமோட்ச கணபதியை கும்பிட்டிங்கன்னா வெற்றி மேலே வெற்றி கொடுப்பான் வெற்றி விநாயகன். சரியா, வினை தீர்ப்பான் விக்னேஸ்வரன், வினை அறுப்பான். அதனால் அந்த ருணமோட்ச கணபதியை வச்சுக்கோங்க. குலசாமி, இப்போ வந்து ஒரு தகவலை சொல்கிறேன். குலசாமி எனக்கு தெரியாது சார், ஆனால் நான் குலசாமியை கும்பிடுன்னு நினைக்கிறவங்க பஞ்சபாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பஞ்சபாத்திரம்னா என்ன, பித்தளையில் அல்லது செம்பில் வெங்கலத்தில் ஒரு டம்ளர் இருக்கும், பூஜை அறையில் இருக்கும். எல்லார் வீட்லேயும் இருக்காது. சரியா, ஆனால் பூஜை அறையில் வந்து நீங்கள் தீர்த்தம் தண்ணி ஊற்றுனோம்னா பித்தளையில் தான் ஊற்றணும். எவர் சில்வர் டம்ளரில் ஊற்றக்கூடாது. கஷ்டப்படாமல் வாங்கி வச்சுக்கோங்க. சரியா, பாத்திர கடைக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கும் பஞ்சபாத்திரம், சின்ன கெண்டி மாதிரி இருக்கும். அதை வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு 150 ml இல்லைன்னா 200 ml ஊற்றுற மாதிரி ஒன்று இருக்கும். அதை வாங்கி வச்சுக்கோங்க. அதில் என்ன பண்ணோம்னா முக்கால்வாசி தண்ணி ஊற்றுங்க. ஒரு 100 ml தண்ணி ஊற்றுங்க. அதில் வந்து வேப்பிள்ளை, கருவேப்பிள்ளை, துளசி, வில்வம் போடுங்க. வேப்பிள்ளை சந்திரன், கருவேப்பிள்ளை செவ்வாய், வில்வம் சிவன் சூரியன், துளசி வந்து புதன் அண்டு சுக்கிரன். சரி, இல்லை புதனே வச்சுக்கலாம். மல்லிகைப்பூ கொஞ்சம் போல போட்டிங்கன்னா சுக்கிரன். இந்த 5 கரங்களும் வந்துடும். தண்ணி ஏற்கனவே சந்திரன் தான். ராசிக்கு 11 கூடையவன், ராசிக்கு 12 கூடையவன், ராசிக்கு 2 9 கூடையவன், ராசிக்கு 1 10 கூடையவன். அடுத்து வந்து அதில் வந்து கொஞ்சம் விபூதியும் போடலாம், குங்குமம் போடலாம், பச்சை கற்பூரம் போடலாம், பன்னீர் ஊற்றலாம். சரியா, சந்தனம் குங்குமம் போடலாம். அவளை போட்டிங்கன்னா நவக்கரங்கள் முழு சக்தி வந்துடும் அந்த பஞ்சபாத்திரத்தில். குலதெய்வம் தெரியாதவங்க அதை குலதெய்வமாக நினச்சி கும்பிடலாம். தினமும் கும்பிடலாம். தினமும் முடியலைன்னா நான் சொல்கிற அன்றைக்கி கும்பிடலாம். சரியா, சனிக்கிழமை சனி ஓரை அல்லது வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் இதை வச்சு கும்பிடுங்க. வாரத்துக்கு 1 நாள் கும்பிடுங்க, இல்லைனா மாதத்துக்கு 1 நாள் கும்பிடுங்க. சரியா நேர்களே, செய்யுங்க. நான்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து ஓரளவு உணர்ந்து அறிஞ்சு அனுபவிச்சு தான் சொல்கிறேன். செஞ்சீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். வில்வமும் துளசியும் ஒன்றா போடலாம்னா போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சங்கர நாராயணன், ஹரி நாராயணன், அரியும் சிவனும் ஒன்று, அறியாத வயலில் மண்ணுன்னு சொன்ன மாதிரி சிவனும் அரியும் ஒன்று தான். அதனால் அதை நம்ம அதை பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில் சிவன் கோயிலில் வந்து துளசி பயன்படுத்த மாட்டாங்க, பெருமாள் கோயிலில் வில்வம் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் நம்ம வீட்டில் நம்ம போடலாம். நம்ம வீட்டில் எல்லா சாமியும் தானே வச்சுருக்குறோம். சரியா, எல்லா சாமியும் தான் வச்சுருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமிக்குள்ளே பேதங்கள் கிடையாது. அதனால் குலதெய்வம் தெரியாதவர்கள் போடலாம். ஏன்னா உங்கள் குலதெய்வம் சிவனாக கூட இருக்கலாம், பெருமாளாக கூட இருக்கலாம், முருகப்பெருமானாக கூட இருக்கலாம், அம்மனாக கூட இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று நினச்சி நம்ம வந்து வழிபடுறதுனால
நான் சொன்ன அந்த 4 இலைகளையும் போட்டு கொஞ்சம் மல்லிகைப்பூ போட்டு அதுபோல் சந்தனம் குங்குமம் விபூதி பன்னீர் ஊற்றி குலதெய்வமாக அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதுதான் குலதெய்வம் உங்களுக்கு. அதை நினச்சி கும்பிடுங்க. அடுத்து இஷ்ட தெய்வம். உங்களுக்கு இஷ்ட தெய்வம் வந்து யார்? முருகப்பெருமான். அப்படின்னா முருகப்பெருமான் ஃபோட்டோ வச்சுக்கோங்க, படத்தை வச்சுக்கோங்க. அப்போ ருணமோட்ச கணபதி, குலதெய்வம், இஷ்ட தெய்வம் 3ஐயும் வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள். நெய்வேத்தியத்துக்கு வைங்க. நெய்வேத்தியத்துக்கு எது வேணாலும் வைக்கலாம். பால், நாட்டு சர்க்கரை, கற்கண்டு எது வேணாலும் வைக்கலாம். வெத்தலை பாக்கு ரொம்ப முக்கியம். 2 வெத்தலை பாக்கு, 2 வெத்தலை 2 பாக்கு வைக்கணும். சரியா? அதை எப்படி சார் வைக்கணும் அப்படிங்கிறது அதில் ஒரு சாஸ்திரம் இருக்குது, அதையே சொல்லிடுறேன். வெத்தலை பாக்கு வந்து பித்தளை தட்டில் தான் வைக்கணும். சரியா நேர்களே? பித்தளை தட்டில் தான் வைக்கணும். எக்காரம் மட்டும் எவர் சில ஒரு தட்டு யூஸ் பண்ணாதீங்க. சில வீட்டில் பித்தளை தட்டு இருக்காது. சரியா? அதனால் நீங்கள் வந்து பித்தளை தட்டிலே வைங்க. பித்தளை தட்டு இல்லாதவங்க வந்து கண்ணாடி தட்டு இதில் வைக்கலாம். கண்ணாடி தட்டு பீங்கான் தட்டில் வைக்கலாம். பீங்கான் தட்டு நிறைய வீட்டில் இருக்கும், பீங்கானில் வைக்கலாம். சரியா? பித்தளை இல்லைன்னா காப்பர், செம்பு அல்லது பீங்கான் தட்டில் வைக்கலாம். சார் இதெல்லாம் இல்லை சார் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு மரப்பலகை மேலே கூட வைக்கலாம். சரியா? மரப்பலகை வைக்கிறதுமே வந்து சூரியனோட ஆதிக்கம் தான், பிரச்சனையில் வைக்கலாம். வெற்றிலையுடைய நுனிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது சுவாமிக்கு இடது பக்கம் இருக்கணும். அடிப்பகுதி வந்து வலதுபுறம் இருக்கணும். நுனிப்பகுதினா என்ன? காம்பு. நீங்கள் வெத்தலை வைக்கும்போது அதில் காம்பு இருக்கணும், நுனியும் கிளியாமல் இருக்கணும், வெத்தலை கிளியாமல் இருக்கணும். 2 வெத்தலை சுத்தமாக இருக்கணும், காம்பும் இருக்கணும், நுனிப்பகுதி நல்லா இருக்கணும். அது என்ன பண்ணுறீங்கன்னா, வெத்தலையோட நுனிப்பகுதி சாமிக்கு இடது பக்கம், அது நீங்கள் வந்து சாமியை பார்த்து கும்பிட்டிங்கன்னா சாமிக்கு இடது பக்கம் எப்படி வரும்? சாமிக்கு வந்து இடது பக்கங்கிறது வந்து நமக்கு ரைட் சைடில் வரும். சரியா? நமக்கு வந்து ரைட் சைடில் வரும். அப்போ நம்ம நின்று கும்பிடும்போது நமக்கு வலது பக்கம் வந்து அந்த நுனி இருக்கணும். சரியா? நுனி இருக்கணும். நுனினா என்ன? காம்பு இருக்கணும். நமக்கு வலது பக்கம் காம்பு இருக்கணும், நமக்கு இடது பக்கம் வந்து அடிப்பாகம் இருக்கணும். சரியா? ஸோ வலது பக்கம் காம்பு, அடிப்பாகம் வந்து நமக்கு இடது பக்கம் இருக்கணும், இடதுகை பக்கம் இருக்கணும். இப்படி வச்சு கும்பிடுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெத்தலையும் பாக்கம் வச்சு கும்பிடுறதுனால குடும்பத்தில் ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் குடும்பத்துக்குள்ளே வரும். வீட்டில் இருக்கிற சில பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும். அடிக்கடி உடம்பு முடியாமல் போகிறது, சில சண்டை சச்சரவுகள் தேவையில்லாது இதெல்லாம் வந்து வெளியே போயிடும். வெத்தலை பாக்கு பூஜை முடிஞ்ச பிறகு எடுத்து நீங்கள் வாயில் போட்டுக்கலாம். இந்த காலத்தில் வெத்தலை பாக்கு போடுற பழக்கம்லாம் இல்லை. இருந்தாலும் பாக்க வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வேப்ப மரத்துக்கு அடியில் போட்டுருங்க. வெத்தலையை வந்து எல்லோரும் சாப்பிடலாம். சரியா? வெத்தலையை வந்து நீங்கள் 2 வெத்தலை தான் இருக்கும், வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்ககிட்ட கொடுங்க. இல்லைனா நீங்களே வந்து வெத்தலை கழுவி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வெத்தலை சாப்பிட்றது வந்து ஜீரணமாகும். அதனால தான் அந்த காலத்துலலாம் விசேஷத்துக்கு வந்து வெத்தலையை கொடுப்பாங்க, வெத்தலை பாக்கு தாம்பலம் கொடுப்பாங்க. கல்யாணம் விட்டு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அதை போட்டோம்னா நல்லா ஜீரணமாயிரும், பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். சரியா? ஸோ எல்லாமே ஒரு காரணத்தில் தான் இருக்குது, காரணம் இல்லாத காரியம் இல்லை. ரைட் நேர்களே? ஸோ வெத்தலை பாக்க வச்சு கும்பிடுங்க, வெற்றிகளெல்லாம் கிடைக்கும், வினைகள் தீரும், விருப்பம் நிறைவேறும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசிக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் ஒரு ஸ்பெஷலாக தான் போடுறேன். சரியா நேர்களே? அதாவது எதை தின்னா பித்தம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. நான் நிறைய பரிகார வழிபாட்டெல்லாம் சொல்கிறேன், அதை உங்களுக்கு சௌரியப்பட்டால் செய்யுங்க. இதுக்கு முன்னாடி கூட போட்டேன், குங்குமப்பூவை வந்து தண்ணியில் குழச்சி தொப்பில் தடவலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். அதை நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. குங்குமப்பூவில் இவ்வளோ விஷயமா இருக்காலாம் கேட்டாங்க ஃபோன் பண்ணி. அது மாதிரி வெத்தலையிலேயும் நிறைய விசேஷத்தன்மைகள் இருக்குது, அதை செய்யுங்க. 3 தெய்வத்தை மறந்துடாதீங்க. ருணமோட்ச கணபதி, குலதெய்வம், இஷ்ட தெய்வம், இந்த 3ஐயும் வச்சு இந்த வெத்தலையை வச்சு ஒரு பூஜையை பண்ணுங்கள். சரியா? ராசிக்குன்னா சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சுக்கிரவார இரவு 8-9 பண்ணுங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தாய்மார்கள் இந்த காரியத்தை எடுத்து செய்யலாம். சரியா? கணவர்மார்கள், ஆண்கள் வந்து வேலை வெட்டிக்காங்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. வீடியோ கேட்குற தாய்மார்கள் இதை செய்யுங்க. இந்த வீடியோ ஆண்கள் கேட்டிங்கன்னா மனைவி கிட்ட சொல்லுங்கள். ஏதாவது சொல்கிறாரு இவர் போதி ஜோடத்துலேருந்து ஐயா சொல்கிறாரு, இது செய்யுமா, இதுக்கு ஒன்றும் செலவுகள் இல்லை, 2 வெத்தலை 2 பாக்கு தான், மற்றபடி வீட்டில் இருக்கிற ஃபோட்டோ சாமியை வச்சு நம்ம கும்பிட போகிறோம், நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு கும்பிட போகிறோம். இது தாங்க ரொம்ப முக்கியம். நான் இப்போ பரிகாரம் பண்ணுறேன், அந்த அவரை கூப்பிட்றேன், இவரை கூப்பிட்றேன், அதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறேன், அதெல்லாம் வேண்டாம். நம்மளுடைய நிம்மதி நம்மக்கிட்டே இருக்குது. நிம்மதி நம்ம சாய்ஸ் என்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட வந்து இத்துடனே நான் வீடியோ விடைபடுகிறேன், வீடியோ நிறைவு பண்ணுறேன். வாழ்த்துக்கள். எல்லாமே இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு, உத்திரம் சித்திரை அஸ்த நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.